நடனமாடிய குழந்தைக்கு நன்றி. அடுத்ததாக கப்பியரை மன்ற பேரூராட்சி உறுப்பினர் ஆன்சி சோபாராணி அவங்க பேச வராங்க. மேடையை வீட்டிருக்கின்ற கப்பியரை பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களே, கப்பியரை பேரூராட்சி துணைத் தலைவர் அவர்களே, கப்பியரை பேரூராட்சியின் வார்டு உறுப்பினர்கள் திருமதி அகிலாவதி மற்றும் திருமதி பாலம்மாள் அவர்களே, திரு சுந்தர் சிங் சார் அவர்களே, இங்கு வந்து கடந்து சென்ற வார்டு உறுப்பினர்களே, நமது பகுதி சுகாதார செவிலியர் விஜயகுமாரி அவர்களே, இப்பொழுது ஆசிரியராக இருந்து செயல்படக்கூடியதான ஸ்ரீஜா அவர்களே, நமது குழந்தைகள் மைய பணியாளர் திருமதி பியூலா அவர்களே, அனைத்து பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, இந்த பகுதியின் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நிறைய பேச விரும்பலை. ஏன்னா எல்லாரும் பிள்ளைங்க வந்தால் ரொம்ப சிரிக்கிறீங்க, பேச வந்தோன்னா எப்போ முடிப்பாங்கங்கிற மாதிரி பார்க்குறீங்க. நிறைய பேச விரும்பலை. இன்றைக்கி கல்வி அப்படிங்கிறது ஒரு சேவையாக துவங்கப்பட்ட கல்வி இன்றைக்கி வியாபாரம் ஆயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ, ஒரு ஜுவல்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ, அது மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா விளம்பரப்படுத்துகிறாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம பள்ளிக்கு நிறைய பிள்ளைகள் வருவாங்க. அதை பார்த்து போகிறது தவறுன்னு நான் சொல்லலை. ஏன்னா ஒவ்வொரு பெற்றோருடைய நோக்கம் என்னென்னா, என்னுடைய பிள்ளை மிக சிறந்த ஒரு பள்ளியில் படிக்கணும், மிக சிறந்த கல்வி என்னுடைய பிள்ளைக்கு கிடைக்கணும், நாளைக்கு அந்த பிள்ளை இந்த சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கணும். இதுதான் ஒவ்வொருத்தருடைய ஆசை. ஆனால் சில நேரங்களில் என்ன செய்கிறோன்னா தவறான முடிவுகளை எடுத்து பெரிய பள்ளிகளில் கொண்டு பணங்களை செலுத்தி நாமும் கடனாளிகளாக மாறி நம்முடைய பிள்ளைகளையும் கடனாளியாக மாற்றக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக நடக்குது. அது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. இன்னும் ஒன்று, கல்விங்கிறது நம்ம எல்லாமே சரியாக சமமாக கிடைக்கணும்னு ஆசைப்படுகிறோம். ஒரு உணவுனா எல்லாருக்கும் தரமாக சரியாக கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு வேலையாக இருக்கட்டும், எல்லாமே சரியாக சமமாக கிடைக்கணும். ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க இருந்தால் 4 பிள்ளைங்களுக்கும் எல்லா வசதிகளும் கிடைச்சாதான் அந்த வீடு ஒரு சிறந்த வீடாக மகிழ்ச்சியான வீடாக இருக்க முடியும். உண்மைதானே நான் சொல்கிறது? அதே மாதிரி ஒரு ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா அடிப்படை வசதிகளும் அடித்தட்டு மக்கள்ல இருந்து அவங்களுக்கு சரியாக சமமாக கிடைக்கணும். ஆனால் இன்னைக்கு மிக முக்கிய தேவையான கல்வி நமக்கு சரியாக சமமாக கிடைக்குதானா? இல்லை. என்ன நடக்குதுன்னா, வசதி படைத்தவர்களுக்கு ஒரு தரமான கல்வி, ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு தரமான கல்வி, அடித்தட்டு மக்களுக்கு அதோட கீழே ஒரு தரமான கல்வின்னு சொல்லி கல்வியின் தரம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம என்ன செய்கிறோன்னா தேடி அலைகிறோம் இல்லையா? எது நல்ல ஸ்கூலு, எங்கே விட்டால் என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கும், நம்ம கடன் பட்டாவது பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு தேடி அலைகிறோம். ஆனால் என்னுடைய மனதில் உதித்த ஒரு சிந்தனை என்னன்னா, பாதையை தேடாதே உருவாக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம நல்ல உள்ளம் படைத்த நிறைய பேர் சேர்ந்து நம்ம வெளியே தேடி அலையக்கூடிய வசதி வாய்ப்புகளை நம்முடைய ஊரில் உருவாக்கணும் அப்படின்னா நம்ம ஊரை வளர்ந்த நாடுகளுக்கு இணையான ஒரு ஊராக மாற்ற முடியும். இப்போ எடுத்த உடனே இந்தியாவை வளர்ந்த நாடுகளுக்கு இணையான இந்தியாவாக மாற்றணும்னா அது கடினம். ஆனால் கீழே இருந்து நம்ம செய்ய முடியும். ஒரு கிராமத்தில் இருந்து அந்த காரியத்தை நம்ம செய்ய முடியும். அதோட ஒரு அடிப்படை தான் நம்ம முன்னாடி கஞ்சிக்குழி ஸ்கூலில் ISO சர்டிஃபிகேஷன் வாங்கணும். அதாவது எல்லா பெற்றோரும் விரும்பக்கூடிய தரம் வாய்ந்த ஒரு கல்வி நிறுவனத்தை நம்ம உருவாக்கணும். அப்போ இந்த அங்கன்வாடி மையத்தை ISO சர்டிஃபிகேஷன்னா கேட்ட உடனே தரமாட்டாங்க. அதற்காக சில வழிமுறைகள் உண்டு. அதில் முக்கியமாக பிள்ளைகளுக்கு தரமான கட்டட வசதியை நம்ம உருவாக்கணும், பாதுகாப்பான கட்டட வசதியை உருவாக்கணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுக்கறதுல ஒரு முறைகள் இருக்கும், ஆவணங்கள் நிறைய நம்ம அதுக்காக உருவாக்கணும். இதை எல்லாமே நம்ம செஞ்சுருக்கிறோம். செஞ்சதுனால தான் இன்னைக்கு நமக்கு அந்த ISO சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதாவது உலக தரம் வாய்ந்த ஒரு கல்வி நிறுவனம், ஒரு அங்கன்வாடியை, ஒரு குழந்தைகள் மையத்தை நம்ம இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம். நாம் அனைவரும் அதற்கு மகிழ்ச்சி கொள்ளணும். இதற்கு நிறைய பேர் நமக்கு உறுதுணையாக இருந்திருக்கீங்க. அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்றுபட்டதுனால தான் இது இன்னைக்கு சாத்தியமாகி இருக்கு. அதற்கு நம்முடைய பேரூராட்சி நிர்வாகம் உறுதுணையாக இருந்திருக்கு. அரசும் நிறைய சலுகைகள், அதாவது நிறைய வசதிகளை நம்ம அங்கன்வாடிகளுக்கு உருவாக்கி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி நம்ம எல்லாருடைய கூட்டு முயற்சியினால இன்னைக்கு நம்ம ஒரு ISO தர சான்றிதழ் வாங்குகிறோம். நான் எல்லா பெற்றோருக்கும் விரும்பி சொல்லக்கூடியது, வெளியே தேடி அலையாமல், குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய
ஊர் பொதுமக்கள் எல்லாருக்கும் சொல்றது, நம்ம இணைந்து உருவாக்குவோம் நம்முடைய கிராமத்தை ஒரு அழகான தரம் வாய்ந்த உலக தரம் வாய்ந்த கிராமமாக நம்ம உருவாக்குவோம். அதற்கு உங்க மனசுல ஒரு சிந்தனை உதிக்குது அப்படின்னா நீங்க அதை மற்றவங்க கூட கலந்து பேசுங்க. இப்போ என்ன சொல்றதுன்னா, மற்றவங்க கூட கலந்து பேசி இதுக்கு நம்ம என்ன செய்யலாம், சில காரியங்களை நம்ம செய்யணும்னா பணம் தேவைப்படும், அப்படிதானே? அப்போ நம்ம இணைந்து கொஞ்சம் கொஞ்சம் சிறு பகுதிகளாக பணங்களை நாமே வசூலிக்கலாம். இல்லை அப்படின்னா நல்ல வசதி வாய்ந்தவர்கள், சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய மனம் படைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம கேட்டு கூட செய்யலாம். அப்படி ஒவ்வொருவரும் சிந்திங்க, நான் வாழக்கூடிய இந்த கிராமத்தை எப்படி ஒரு அழகான வளர்ந்த நாடுகளுக்கு இணையான வசதிகள் உள்ள கிராமமாக மாற்ற முடியும்னு சிந்திங்க. நீங்க சிந்தித்தால் அதை நம்ம சாத்தியமாக்க முடியும். நாம் இணைந்து செயல்படுவோம். நம்முடைய இந்த அழகான கிராமத்தை வளர்ந்த நாடுகளில் உள்ள சகல வசதிகளும் உள்ள கிராமமாக மாற்றுவோம் என்று கூறி இதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் ஒரு விசை கூட நன்றி கூறி விடைபெறுகிறேன். இப்பொழுது நம்ம எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து அந்த ISO சர்டிஃபிகேஷனை வாங்கக்கூடிய நேரம். அந்த சர்டிஃபிகேட்டை வழங்கும்படியாக ஸ்ரீஜித் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அதை பெற்றுக்கொள்ளும்படியாக குழந்தைகள் மைய பணியாளர் திருமதி பியூலா அவர்களையும், அவர்களுடன் இணைந்து உதவியாளர் அவர்களையும், இப்பொழுது ஆசிரியாக பணியாற்றி கொண்டிருக்கிற செல்வி ஸ்ரீஜா அவர்களையும், மேடையில் வீற்றிருக்கிற அனைவர்களையும் இணைந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.